வணக்கம். இந்த 100 டேஸ் வெயிட் லாஸ் ஜர்னில இன்னைக்கு டே 23. இன்னைக்கு என்னோட டயட் எப்படி போச்சுங்கிறத பார்த்துடலாமா? இன்னைக்கு காலையில எம்டி ஸ்டொமக்ல ஏபிசி ஜூஸோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏற்கனவே சொன்னேன், இதை நான் ஒரு ஐஸ் க்யூப்ஸாக செஞ்சு வச்சுட்டேன்னு. இன்னும் நாளைக்கு ஒரு நாள் வரைக்கும் எனக்கு வரும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்போதும் போல் 5 ஊற வைத்த பாதாம் பருப்பு, அது கூட ஆப்பிள், அப்புறமா ஸ்வீட் கார்ன், அதோட முளைக்கட்டின பச்சைப்பயிறு நேற்று செஞ்சு வச்சுருந்தேன். அது கூடவே மாதுளம்பழம், கேரட், துருவின கேரட், வெங்காயம் இதெல்லாம் போட்டு தயிர் சேர்த்து ஒரு சாலட் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 2 எள் உருண்டை சாப்பிட்டேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், பன்னீர் ஃப்ரை, வரகரிசி சாதம், ஊறுகாய் எடுத்துக்கிட்டேன். அது கூட கேரட், முருங்கை பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாம் போட்டு சாம்பார் தான் இன்றைக்கி எல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி லஞ்சாக எடுத்துக்கிட்டேன். இந்த மாங்காய் ஊறுகாய் பார்த்தீங்கன்னா கேரளாலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்தது. ஒரு மைல்டான புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாமே கலந்த மாதிரி இருந்தது. இதே மாதிரி இன்னும் 2 பேட்ச் கூட வச்சு சாப்பிட்டேன். அது சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் மோர் குடித்தேன். இன்றைக்கி சங்கடகர சதுர்த்தினால கோவிலில் சக்கரை பொங்கல் கொடுத்தாங்க. அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். நைட்டுக்கு பச்சைப்பயிறு தோசை தான். முளைக்கட்டின பச்சைப்பயிறு, அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி, பச்சை மிளகா, உப்பு எல்லாம் போட்டு தோசை மாவும் கலந்து மிக்சியில் அடித்து அதை தோசையாக ஊற்றிட்டேன். அது சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக பாயாசமும் அப்பளமும் தான் சாப்பிட்டேன். ஏன்னா எங்களுக்கு நாளைக்கு கல்யாண நாள். நாளைக்கு நாங்கள் சென்னை போகிறனால எங்கள் அத்தை இன்றைக்கே பண்ணிட்டாங்க. இன்றைக்கான 10K ஸ்டெப்ஸு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பாய்.